திரு சாமிநாதன், அதிமுக ஒருங்கிணைப்பும் நடக்க போகுது, அதிமுக பாஜக கூட்டணியும் உருவாக்க போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இந்த ரெண்டு சந்திப்புகள்ல இருந்து அதை நோக்கி நகருதா? அதிமுக பாஜக கூட்டணியை நோக்கி நகருது. ஆனா ஒருங்கிணைப்புக்கான சாத்தியம் அப்படிங்கிறதுல இதுல நான் கொஞ்சம் ஒரு வேறுபட்ட ஒரு பார்வையும் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு இந்த சந்திப்பு அப்படிங்கிறது மிக முக்கியமா பாத்தீங்கன்னா, ஏற்கனவே அதிமுகவுக்குள்ள இருந்து ஒரு மனத்தாங்கலான ஒரு குரலை எழுப்பின செங்கோட்டையன் அவர்களையோ, அல்லது வேறு வகையான எதிர்விளைவுகளை இன்னைக்கு ஏற்படுத்தக்கூடிய ராஜேந்திர பாலாஜி, மாப்பா பாண்டியராஜன் போன்றவர்களையோ, ஒரு சசிகலா அவர்களோ, டிடிவி தினகரன் அவர்களோ போய் சந்திச்சிருந்தாங்கன்னா அது ஒரு இணைப்புக்கான மையம், எல்லா அணிகளையும் கடந்து அவங்க சந்திக்கிறாங்க அப்படிங்கறது நினைச்சுக்கலாம். ஆனா இவங்க எல்லாமே ஏற்கனவே இப்போது இருக்கக்கூடிய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரான ஒரு மனநிலை கொண்டவர்கள்தான் இருக்காங்க. இன்னும் சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா, சசிகலா அவர்களும் டிடிவி தினகரன் அவர்கள் கூட சேர்ந்து போகல, ரெண்டு பேருமே தனித்தனியா தான் இந்த சந்திப்புக்கே போயிருக்காங்க. முதல்ல அவர்கள் எதிரணியில இருக்கிறவங்களே ஒரு ஒன்றிணைப்பு கூட இதுல இல்ல அப்படிங்கிறது தான் இதுல நமக்கு வெளிப்படையா தெரியுது. இன்னொன்று, இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த திருமண நிகழ்வு என்பதே முற்றிலும் ஒரு பாஜக கூட்டணிக்கான ஒரு கால்கோல் விழாவோ அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த திருமண சம்பவங்களே நடந்துச்சு. இரண்டு கட்டங்களா, ஒரு முதல் நாள்ல பொதுச் செயலாளர் பங்கேற்காம, அதே நேரத்துல அண்ணாவை முன்னிறுத்தி நடக்க வேண்டிய ஒரு திராவிட இயக்க பாரம்பரிய திருமணம், இன்றைக்கு அண்ணாமலையை முன்னிறுத்தி இந்த திருமணம் நடந்த மாதிரிதான் நமக்கான அந்த காட்சி அமைப்புகள் நம்ம பாக்குறப்பே தெரிஞ்சு, பாஜகவினர் தான் பெரும்பான்மையா முதல் நாள் அந்த நிகழ்வுல கலந்திருந்தாங்க. சோ அதன் மூலமா ஏற்கனவே வேலுமணி அவர்களும் அமித்ஷா அவர்களும் பேசிக்கிட்ட காட்சிகள் நமக்கு தொடர்ந்து ஒரு பேச்சு பொருளா இருந்துட்டு இருந்துச்சு. தொடர்ந்து இப்பவும் பாத்தீங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களோட இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசக்கூடிய காட்சிகள், இது எல்லாமே ஒரு அதிமுக பாஜக ஒரு இணக்கமான போக்குக்குள்ள போறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. பட் இதுல இதனால அணிகள் இணைஞ்சிருமா அப்படின்னா, அணிகள் இணையணும் அப்படிங்கக்கூடிய டிமாண்ட யார் பிஜேபி வைக்கிறாங்களோ இல்லையோ, இவர்கள் முதல்ல தங்களை பலப்படுத்திக்கிறதுக்காக இந்த பிரிந்து கிடக்கிற அணிகள்லாம் தங்களுக்கு செல்வாக்கு இருக்கு அப்படிங்கறத பாஜகவுக்கும் உணர்த்த வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. ஏன்னா அவங்க அதுக்காக தான் அதிமுக பாஜக கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒருங்கிணைப்பு நடக்குமா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்குல்ல? பாஜக விரும்புறதே ஒருங்கிணைந்த அதிமுகவுடனான கூட்டணி தானே, அப்படி இல்லையா? எடப்பாடி தலைமையிலான அதிமுக சசிகலாவோ, டிடிவியோ, ஓபிஎஸ்ஓ இல்லைனாலும் பரவாயில்லன்னா பாஜக நினைக்குது. இல்ல, நிச்சயமா இவர்களை எல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு அணி அமைக்கிறதுக்கு தான் பாஜக விரும்புறாங்க. பட் அதிமுக அதுக்கு எந்த அளவுக்கு பொதுச் செயலாளரா இன்றைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெடியா இருக்காங்க அப்படிங்கறதா இதுல மிக முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஏற்கனவே அவங்களோட கூட்டணிக்கு போறதுங்கிறது ஒரு வகையான சமரசம். ஏன்னா அவங்களோட முற்றிலும் எதிரான ஒரு கிட்டத்தட்ட நீண்ட காலமா அவங்க ஒரு கிட்டத்தட்ட இந்த பாராளுமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவின பின்னாடியும் கூட பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் தான் இருந்தாங்க. இப்ப நம்ம இவங்க மறுத்தாலும் கூட இன்னைக்கு ஒரு தேர்தல் ஆணையம் அது மீண்டும் விசாரிக்கலாம் அப்படிங்கக்கூடிய பூராதாரங்கள்லாம் இருக்கிறதுனால இன்னைக்கு அவங்க ஒரு வழி இல்லாம பிஜேபியோட ஓகே வேற யாருமே வரல, விஜய் வருவாருன்னு காத்திருந்தாங்க. விஜய் தெளிவாக தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லிட்டாரு, வேற யாருமே வரல அப்படிங்கும் போது பாஜக பக்கம் நகர்றாங்க. அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் வரும்போது பாஜக கிட்ட இவங்க வச்சிருக்கிற டிமாண்ட் இருக்கும்ல, அப்ப இவங்க எங்களை நீங்க இந்த விஷயத்துல எங்களுக்கு அழுத்தம் தரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நான் ஒரு ஊடகவியலாளர் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இன்னைக்கு சசிகலா அவர்களுக்கோ, ஓபிஎஸ் அவர்களுக்கோ, டிடிவி தினகரன் அவர்களுக்கோ தங்களை முதல்ல வலுவானவங்க அப்படிங்கறத ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவை அவங்களுக்கு முதல்ல இருக்கு. ஏன்னா நம்ம தொடர்ச்சியா எப்படி ஒரு 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு அவங்க குற்றச்சாட்டு வச்சாலும் கூட இந்த 10 தேர்தல்கள் இவங்க எங்கேயும் வெற்றியை பதிவு செஞ்சிடல. ஒரு 10 தோல்வி பழனிசாமி உதாசீனப்படுத்துறப்ப கோவில்பட்டியில டிடிவி தினகரன் அவர்கள் கோவில்பட்டியில போட்டிட்டாங்க. அந்த தொகுதியில வலுவாக இருக்கக்கூடிய அவருடைய சமூக வாக்களை கணிசமா வாங்கினாரே ஒழிய அவராலேயே வெற்றி பெற முடியல. அப்ப இந்த அணியை பொறுத்தவரைக்கும் இவர்களை பொறுத்தவரை என்னன்னா, அதிமுகவுடைய வெற்றியை தடுக்க முடியுமே தவிர இவங்களால வெற்றி பெற முடியல. அதுதான் இவங்களுடைய வரலாறுமா இருக்கு. இவங்க இல்லாம இவங்களால ஜெயிக்க முடியல அப்படிங்கிறது இவர்களுடைய ஒரு பின்னணியாவும் இருக்கு. சோ இப்ப இவர்களை பொறுத்தவரை என்னன்னா, நாங்க ஒரு வலுவா இருக்கோம் அப்படின்னு காட்டுறதுக்காக யாரெல்லாம் இப்படி ஓரங்கட்டப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு முகம் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை நான் தெளிவாக என்னுடைய சந்தேகம் ஒன்னே ஒண்ணுதான் சார். இப்ப அணிகள் இணைப்பு தான் இதுல மையம், இவங்க எல்லாம் அணிகள் இணையணும்னு பாஜக விரும்புதுன்னா, இவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட அதிருப்தியில இன்னைக்கு இருக்கிறதா சொல்லப்படக்கூடிய செங்கோட்டையன் அவர்களையோ, அல்லது விருதுநகர்ல மிகப்பெரிய அளவுல ஒரு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கக்கூடிய ராஜேந்திர பாலாஜி, மாப்பா பாண்டியராஜன் போன்றவர்களையும் சந்திச்சிருந்தாங்கன்னா நம்ம பேசலாம். ஒருவேளை அணிகள் இணையுது, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க அவர்களுக்குள்ள சந்திச்சுக்கிறதுல அது ஒரு ஆரோக்கியமான சந்திப்பா, உடல்நலம் சரியில்லாம இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால போய் சந்திச்சதா சொல்றாங்க. இன்னும் நேரடியா அதிமுகவுல இவங்க எல்லாம் சேராம, சசிகலாவோ, ஓபிஎஸ்ஓ, டிடிவியோ சேர்த்து கொள்ளப்படாமலோ சேராமலோ என்டிஏன்னு பாஜக மூலமா கூட்டணி வச்சுக்கிட்டா உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ரெட்டல சின்னத்திலே நாங்க போட்டிடுறோங்கிற அந்த சமரசத்தை ஏற்றுக்கொண்டு உள்ள வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, நிச்சயமா அதற்கான காய் நகர்த்தலாதான் இன்னைக்கு நடக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது. என்னுடைய யூகம் சரியா இருந்ததுன்னா
முக்குளத்தோர் வாக்கு வங்கியை குறிவைத்து நாங்க ஒரு வலுவா இருக்கோம் அப்படிங்கக்கூடிய ஒரு அணி திரட்டலுக்கான முன்னோட்டமா தான் இதை நான் பாக்குறேன். இன்னைக்கு அவங்க போய் வைத்தியலிங்கத்தை அவர்களை சந்திச்சதுல இருந்து இந்த ஆண்டு ஒரு மத்தியக்குள்ளாகவே ஒரு முக்குளத்தோர் பெரிய மாநாடு நடத்தி அந்த மாநாட்டுல தங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கக்கூடியதை அவங்க ஒரு காட்டணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க அப்படிங்கறதான் எனக்கு தோணுது. பட் அப்படி இவங்க இடம் கொடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பாஜக கூட்டணிக்கு இப்ப வந்து நாங்க எந்த தடையும் இல்லை, நாங்க 6 மாத காலம் இருக்கு, இன்னும் நாங்க நேரம் வரும்போது முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்றதா இருக்கலாம். அண்ணாமலை அவர்கள் இவங்களை விமர்சிச்சுட்டாங்கன்னு ஒரு பேச்சு வர்றப்ப அவங்க அதிமுக அவர் சொல்லலையே இவரே வாலண்டியரா ஒரு விளக்கம் கொடுக்கறதா இருக்கலாம். இது எல்லாம் வைத்து இந்த 2 கூட்டணியும் ஒரு ஒரு கொள்கை கூட்டணியோ இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியோ இல்ல. இவங்களுக்கு அவங்களை விட்டா வேற வழி இல்ல, அவர்களுக்கு இவர்களை விட்டால் வேற வழி இல்லைங்கிறதா இன்னைக்கு கலை எதார்த்தம். அது ஒரு மோசமான கூட்டணியாவும் இருக்காது. இவங்க கிட்ட பாராளுமன்ற தேர்தல் முடிவுல 18% ஓட்டு இருக்கு, இவர்கள் 20% ஓட்டு அதிமுக எடுத்திருக்காங்க. ரெண்டும் சேரும் போது ஒரு வலுவா இருக்கும். பட் பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு ஓபிஎஸ் ஒரு டிடிவி தினகரன் இவர்கள் எல்லாம் சேர்ந்த அதிமுகவுக்கு தான் செல்வாக்கு இருக்கிறதா நினைக்கிறாங்க. பட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனக்கு ஒரே ஒரு டிமாண்ட் வைப்பாரு, எனக்கு அவர்கள் மூலமாக அழுத்தம் தரக்கூடாதுங்கிறது வைப்பாரு அப்படிங்கறதான். கூட்டணி வேணா வச்சுக்கிறேன், உங்களோட கூட்டணி வேணா வச்சுக்கிறேன், ஆனா ஓபிஎஸ் சசிகலா டிடிவியை உள்ள கொண்டு வந்து அகாமடேட் பண்ண முடியாதுங்கிறது இபிஎஸ் டிமாண்டா இருக்கு, வாய்ப்பு இருக்குன்றீங்க. வாய்ப்பு இருக்கு, அது ஒண்ணுதான் அவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பா இருக்கு. சரி.